ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வரப்போகுது. இந்த சமயத்தில் ஏர் கண்டிஷனர் பிஸ்னஸில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா ஏற வாய்ப்பு இருக்குது. மெயினாக 2 ஸ்டாக்ஸ் பார்ப்போம், வோல்டாஸ் அண்ட் ப்ளூ ஸ்டார். வோல்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஏர் கண்டிஷனிங், ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து 46,000 கோடி, கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,400 இருக்குது. 52 வீக் ஹை வந்து 1,946 ரூபா. ஸ்டாக்கோட பி வந்து 65.5 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 4.40 இருக்குது. இதோட ஷேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா 1,200 பக்கம் வந்தப்போ வாங்கி கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இறக்கங்கள் வரும்போது முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது 1,800 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் வந்து இந்த சம்மர் டயத்தில் வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுனால லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஹோல்ட் பண்ண முடியும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 70% இருக்குது. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 2,1300 போல் பார்த்திங்கன்னா 207 கோடி இருந்தது வந்து இப்போ வந்து 709 கோடி பக்கம் வரைக்கும் கூட ஏற வாய்ப்பு இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து 248 கோடி பக்கம் லாபம் இருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரமோட்டர்ஸ் வந்து 30% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் வந்து 26% இல்லை 20% ரேஞ்சில் இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 1,70,000 பேர்லேருந்து 2,39,000 பக்கம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நல்ல சேல்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ப்ளூ ஸ்டார் ஏர் கண்டிஷனர் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்கிற கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 41,000 கோடி இருக்குது. 52 வீக் ஹை வந்து 2,400 இப்போ வந்து 2,000 பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 21.2. சார்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு அது ஸ்டாக்கு. பட் வந்து ப்ரைஸோட கண்டிஷனில் பார்க்கும்போது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,800 இல்லை 1,700 ரேஞ்சில் வரும்போது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டிஸ் வாங்கிட்டு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஒரு 1,900 2,000 ரேஞ்சில் இருக்கும்போது முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வாங்கி நம்மளால் அக்யூமுலேட் பண்ண முடியும். பண்ணிங்கன்னா திரும்ப ஏறும்போது 2,400 அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. பெரிய மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரும்போது ப்ரைஸ் நல்லா இறங்கும்போது கண்டிப்பாக வாங்க முடியும் நிறைய குவான்டிட்டிஸ். இப்போ ஏப்ரல் 2024 பார்த்திங்கன்னா 1,400 கீழே இருந்துச்சு, 1,500 இருந்துச்சு. அப்போல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்னே கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் டெப்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 40% இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 39 கோடியிலேருந்து 414 கோடி பக்கம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் நல்லா இருக்குது. இவங்களுக்கு 56,000 ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து டபுளாக இருக்குது. 1,00,000 ஷேர் ஹோல்டர்ஸ் பக்கம் வந்திருக்கு. இதுவும் நல்ல கம்பெனி. இது என்னோடய அனாலிசிஸ் தான். பட் வந்து ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். அதனால் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.